விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்பவர் உங்களுடைய வாழ்க்கையில் காணக்கூடாதவராய் இருந்தும் நம்முடைய வாழ்வில் காண்கிறவராய் இறங்கி வந்ததை விசுவாசிப்பதுதான் நம்முடைய விசுவாசம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் பிறந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த வசனங்கள் மூலமாய் நாம் விசுவாசிப்பதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்வில் இருந்து விடக்கூடாதபடிக்கு பொல்லாங்கன் நமக்குள்ள என்ன பண்ணுவானாம்? அவிசுவாசத்தை தூண்டுவான். அந்த அவிசுவாசத்தை நமக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இயேசுவை நாம் அறிந்து கொள்வதற்கு முடியாத ஒரு நிலை அவன் ஏற்படுத்தக்கூடும். காலம் கடைசி கொடிதான காலம். விசுவாசத்தை காண்பாரோ? இந்த பூமியில் எல்லாருடைய அன்பும் தணிந்து போகும். தேவன் சொல்லுகிறார், விசுவாசத்தை காண்பாரோ? அன்பு திருச்சபையே, நம்மிடத்தில் தேவன் கேட்டுக்கொள்கிற காரியங்களை கவனித்துக் கொண்டே வாருங்கள். இந்த விசுவாசத்திற்கு தான் சோதனை வரும். யோபு சொல்லுகிறார், 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். விசுவாசத்திலே நம்மை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். எப்பொழுது நம்மை நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இது என்னாலே உண்டான காரியங்கள் தான் என்று நம்மை நாம் அர்ப்பணம் செய்து தேவ சமூகத்தில் விட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, நம்மை அர்ப்பணமாய் தாழ்த்தி தரும் பொழுது அவர் சொல்லுகிறார், யோபு ஒரு காலகட்டத்தில் மேட்டுமையுள்ள மனிதனாய் இருந்தான். என்னை போல நீதிமான் ஒருவனும் இல்லை என்று தன்னை குறித்து உயர்த்தி கொண்டிருந்தான். என்னை போல பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிறவன் ஒருவனும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தான். என்னை போல இந்த உலகத்திற்குள்ள தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவை கொண்டிருக்கிற மனுஷன் வேறு ஒருவனும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுது அவன் சொன்னான், நான் என் தேவனுக்கு முன்பதாக என் கைகளை எடுத்து வாய்களை பொத்திக் கொள்கிறேன். அவர் தேவன் தான், நான் மனுஷன் தான் என்று அவன் ஒத்துக்கொள்கிற காலங்கள் வரைக்கும் அவனுடைய விசுவாசம் அவனுக்கு சோதிக்கப்பட்டது. ஆகவேதான் யோபு சொன்னார், என் விசுவாசத்தை சோதித்த பின்பு நான் அவருக்குள் பொன்னாக விளங்குவேன். அப்படி வாழ்க்கையில் விசுவாசம் சோதிக்கப்படும் தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, அன்பு திருச்சபையே, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் விலையேற பெற்றிருக்கக்கூடிய விசுவாசத்தை எப்படி அது சோதிக்கப்படுகிறதாம்? அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும்படியாக வாசிங்க. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்களே, அதுதான் சார் விசுவாசம். இப்ப எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, காணப்படாதவைகள் மேலே விசுவாசம். இயேசுவின் மீது இருக்கிற விசுவாசத்தின் அடிப்படை எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கிற அந்த லக்கை நோக்கி ஓடுகிற அனுபவத்தில் தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரே. இந்த விசுவாசத்திற்கு வரக்கூடிய சோதனைகளை குறித்து நான் சொல்லுகிறேன் பாருங்க. என்னென்ன சோதனைகள்லாம் இந்த வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்பதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நம் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து உண்டாகிற அவிசுவாசம். நீ விசுவாசிக்க வேண்டிய காரியங்களை குறித்து கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிறார், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததை நீ விசுவாசிக்காமல், கிறிஸ்து இயேசு சொன்னபடியே 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்பதை நீ நம்பாமல் உன்னுடைய வாழ்விலே சுயநலத்திற்காக நீ இயேசுவிடத்திற்கு வந்திருப்பாயானால் உன் விசுவாசம் பொய்யானதாக மாறும். உன் விசுவாசம் சோதிக்கப்படும். உன் விசுவாசத்திற்கு தேவன் பரீட்சை பார்க்கிறதற்கு அனுமதியை கொடுத்து விடுவார். விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது, சோதிக்கப்படுகிறது. சோதித்த பின்தான் நாம் பொன்னாக விளங்க முடியும். விசுவாசத்திற்கு முதல் வரும் சோதனை நம்மளுடைய இமைக்காக மாத்திரம் நாம் தேவனிடத்திற்கு வந்து சேர்ந்திருப்போம் என்று சொன்னால் நாம் பரிதாபத்திற்குரிய நிலையில் தள்ளப்படுவோம்.
இரண்டாவது சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அவிசுவாசத்தை நீங்க கர்த்தர் நம்முடைய வாழ்விலே விசுவாசத்தை தர வேண்டும் என்று காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? பார்த்து தான் நம்புவேன், எனக்கு நடந்தா தான் நம்புவேன், எனக்கு இப்படி செய்தால் தான் நம்புவேன்னு சொல்லுகிற அவிசுவாசி தேவனுக்கு தேவையில்லை. தோமா சொன்னாரு, என்ன சொன்னாரு? உயிர் தெழுந்ததற்கு பின்பதாக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார் என்று மற்ற சீடர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தோமா சொல்லுகிறார், அவருடைய கைகளின் ஓட்டைகளிலே நான் விரலிட்டு பார்த்தால் ஒழிய அவர் உயிர் தெழுந்தார் என்பதை நான் அதுவரைக்கும் நான் நம்ப மாட்டேன். காணாது இருக்கக்கூடிய காரியத்தை உன் இருதயத்தில் விசுவாசித்து நம்ப வேண்டிய இரண்டாவது ஒரு படி. முதலாவது உயிர்த்தெழுதல் மீது நம்பிக்கை. அந்த விசுவாசத்திற்கு உனக்கு சோதனைகள் வரலாம், நம்பக்கூடாதபடிக்கு. இரண்டாவது, கிறிஸ்துவானவர் வெளிப்படுவதற்காக இந்த சகல சிருஷ்டிகளும் பிரசவ வேதனை படுகிறதை போல இயேசு கிறிஸ்துவின் மணவாளனாகிய வருகைக்காக காத்திருக்கிற இந்த உலகத்தில் அவருடைய வருகையை குறித்து உனக்கு சந்தேகம் எழும்பலாம், அவருடைய வருகையை குறித்து உனக்கு அவிசுவாசம் உண்டாகலாம். இரண்டாவது, அவருடைய வருகையை குறித்து அவநம்பிக்கைகள் பிசாசு உன்னுடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடும். மூன்றாவது, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 2 கொரிந்தியர் 5:6-11 வசனம். நாம் தரித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதன் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவராய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்புகிறேன். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற விசுவாசத்தின் மீது நம்பிக்கை. என்ன நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தார்? முதல் விசுவாசம் நமக்கு என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ள வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அவர் உயிர் தெழுவார் என்கிற அந்த வார்த்தையின் மீது உண்டான நம்பிக்கை தான் விசுவாசம். அதன் அடிப்படையில் எழும்பி வரக்கூடிய இரண்டாவது காரியம், இந்த பூமியில மனுஷகுமாரன் மீது நாம் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கைக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையை அவன் ஏற்படுத்தக்கூடும். மூன்றாவது காரியம், நம் சரீரம் உயிர் தெழும் என்கிற நம்பிக்கையை இழக்க வைக்கக்கூடும். இதுதான் இன்றைக்கு அவன் தந்திரமாய் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியம். நம்பக்கூடாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு தடை பண்ணுகிற காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த விசுவாசத்தில் இன்னொரு காரியம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாத போறதுக்கு இன்னொரு காரியம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 44 பிரஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அந்த தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் யாராய் இருப்பார்களாம்? நித்திய ஜீவனுக்கு பெயர் எழுதப்பட்டிருக்கிறவர்கள் மாத்திரம்தான் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிப்பார்கள். வசனம் சர்வசாதாரணமா ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்து விட முடியாது. ஆகவே பொல்லாங்கன் எடுத்துக்கொள்கிற காரியம் என்னவென்று சொன்னால், வசனத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை அவன் இழக்கச் செய்வான். அதில் இருக்கக்கூடிய அவிசுவாசத்தை அவன் திணிப்பான். வசனத்தில் ஜீவன் உண்டு, ஆக்கவும் முடியும், வசனத்திற்கு அழிக்க முடியும், வசனத்திற்கு சுகம் கொடுக்க முடியும், வசனத்தை நம்புகிற மனுஷனுடைய வாழ்வில மாற்றங்கள் உண்டாகும் என்கிற அந்த நம்பிக்கைக்கு விரோதமாக பொல்லாங்கன் என்ன செய்வானாம்? அந்த நித்திய ஜீவனுக்கு உரியவர்களாய் இருக்க கூடாதபடிக்கு அவிசுவாசம் என்னும் சோதனையை கொடுப்பான். விசுவாசிக்கிறோம், அவ்வளவு சாதாரணமா விசுவாசித்திட முடியாது.
அப்போஸ்தலர் நடபடிகள் இந்த லூக்கா தான் இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார். அப்போஸ்தலர்கள் முழுவதும் ரோம ஆட்சிக்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் விருத்த சேதனத்திற்கும் எந்தவித குந்தகம் அவர்கள் ஏற்படுத்தவில்லை. அவர்கள் செய்த ஊழியத்தின் மிக உன்னதமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நியாயப்பிரமாணமோ விருத்த சேதனமோ சட்டங்களோ ஒரு மனுஷனை நீதிக்கு உட்படுத்துகிறது இல்லை. ஒரே ஒரு வழி, இயேசுவை நம்புகிறதுனால் மாத்திரம்தான் அவன் நீதிக்கு உட்படுத்துகிறான். இயேசுவை நம்புகிறதுனால் மாத்திரம்தான் அவனுடைய வாழ்வு நீதிக்கு உட்படுத்துகிறதாய் மாறுகிறது, அவன் நீதிமானாய் மாறுகிறான் என்பதை இந்த யூதர்களுக்கு பவுல் எடுத்து பிரசங்கிக்கும் பொழுது அன்றைக்கு இருந்த யூதர்கள் முழுவதும் இவர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசுகிறார் என்று சொல்லி கல்லெறிந்து அவரை துரத்தும் பொழுதுதான் இந்த சுவிசேஷம் யூதர்களுக்கு பதிலாக பிரஜாதிகளுக்கு நகர்ந்து வெளியில வந்தது. பிரஜாதிகள் இந்த வசனங்களை ஆர்வமாய் கேட்டார்கள். அவர்கள் கேட்கும் பொழுதுதான் பவுல் சொல்லுகிறார், இந்த வசனத்தை சொல்றாரு, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள். இந்த சபையில் உட்கார்ந்து இருக்கிற நீங்க எல்லாரும் பெயர் எழுதப்பட்டிருக்கிறவர்கள் ஜீவ புஸ்தகத்தில். அல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் வசனத்தை கேட்க முடியும். வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு மிக பிரம்மாண்டமான பஞ்சம் ஒன்று வரும் என்று, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கூடாதபடிக்கு பஞ்சம் வரும். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற காலம்தான் கிருபையின் காலம். விசுவாசத்திற்கு வருகிற அடுத்த சோதனை வசனத்தின் மீது அவிசுவாசத்தை ஏற்படுத்துவது. மத்தேயு நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து அந்த விதையை பற்றி அங்கே அழகாக பேசுகிறார். மத்தேயு 13:19 வசனத்தை வாசிப்போம். ஒருவன் ராஜ்யத்தினுடைய வசனத்தை கேட்டு உணராது இருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவனுடைய இருதயத்திலே விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். உடனே வழியருகே விதைக்கப்பட்டவன், கற்பாறையின் இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் சுயநலத்திற்காய் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே ஈடறல் அடைவான். முள்ளு இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போட்டுடும், அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் பயிர் எழுதப்பட்டவன் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனமோ வசனத்தை கேட்கிறவனாய் அந்த வசனத்தை கேட்டு உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வசனத்தை விதைக்கிறதுல 4 காரியங்கள். வசனத்தை கேட்கிறதே கஷ்டம். 2வது, வசனத்தை குறித்து உணர்வு நமக்கு இருக்காது. 3வது, வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் வரும். வசனத்தை கேட்கும் பொழுது உபத்திரவங்கள் வரும் பொழுது அந்த உபத்திரவத்தை தாங்கிக் கொள்ளாமல் இந்த இயேசு கிறிஸ்துவே எனக்கு வேண்டாம், இந்த விசுவாசம் எனக்கு வேண்டாம், இவர் எனக்கு வேண்டாம். ஆகவே தான் சொன்னேன், நம்முடைய சுயநலத்திற்காக இயேசுவை நாம் தேடுவோமேயானால் பரிதாபத்திற்குரிய நிலைமையில் நாம் தள்ளப்படுவோம். வசனம் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு உணராதிருத்தல், வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் வருதல், உலக கவலை, ஐஸ்வர்ய மயக்கம், இவைகளோடு உன் விசுவாசம் பரிசோதிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் ஒருவரும் நித்திய ஜீவக்கரையில் சேர்க்கப்பட முடியாது. மிருகம் எழும்பி வரும். மிருகம் என்று சொன்னால் அந்தி கிறிஸ்துவின் காலம், அது ஒரு கொடிய காலம். அந்தி கிறிஸ்துவின் காலம், கள்ள தீர்க்கதரிசியின் காலம். தவளை கொப்பான 3 ஆவிகள் புறப்பட வர கண்டேன். 25வது வருஷம் வந்துருச்சு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கு எதிரடையான சக்திகளும் சத்துவங்களும் இன்னும் வீறு கொண்டு எழும்பி நிற்கும். அப்படிப்பட்ட காலம் இது. இன்றைக்கு நாம ஆராதிக்கிறதுல நிர்விசாரம் பண்ணுகிறோம், தேவனை தேடுகிறதுல தூரப்படுகிறோம்,
வசனத்தின் மீது வைக்கிற நம்பிக்கையில தூரப்படுகிறோம். சோதனை வரும் பொழுது தேவனை விட்டு தூர போக விரும்புகிறோம். கஷ்டங்கள் வரும் பொழுது அவநம்பிக்கைக்குள்ள வருகிறோம். விசுவாசம் பரிசோதிக்கப்படும் பொழுது இந்த பாரம் என்னால் தாங்க முடியவில்லை என்று அழுது புலம்புகிறோம். 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது, எந்த சோதனைகள் வந்தாலும் தாங்கத்தக்க பலனை தருகிற சர்வ வல்லவரை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனைகளை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. பொல்லாங்கன் மனுஷனுக்கு கொடுக்கிற சகல சோதனைகளிலும் நீ அகப்பட்டு இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் விசுவாசத்தை இழந்து விடாதே, நம்பிக்கையை இழந்து விடாதே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, வசனம் சொல்லுகிறது, ரோமர் 1:17 சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உனக்கு விசுவாசம் இருந்தால் போதும், நீ சோதனையிலிருந்து ஜெயிச்சிருவே, விசுவாசத்திலிருந்து ஜெயிச்சிருவே. ஜெயிப்பதற்காகத்தான் இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பதற்காக தேவன் வசனங்களின் மீது உண்டாயிருக்கிற நித்திய ஜீவனின் மீது அவிசுவாசத்தை கொண்டு வருவான். எல்லாத்துக்கும் நீங்க நல்லா சொல்றாங்கல்ல, செத்தா அடுத்த பிறவில நிறைய வருவேன், புறாவா வருவேன், காக்கமா வருவேன், இப்படி வருவேன், அப்படி பிறப்பேன் அப்படிங்கிற இந்த திஷ்டாந்தங்களினாலே உன்னுடைய விசுவாசங்கள் பறிபட்டு அந்த பக்கம் தூர போக கூடும். ஆனால் ஒரு மனுஷன் ஒரே ஒரு முறை பிறப்பதும், ஒரே ஒரு முறை மரிப்பதும், ஒரே முறை உயிர்த்தெழுதலும், பின்பு நியாய தீர்ப்படைவதும், இதுதான் தேவன் அனுமதித்திருக்கிற ரூட். இந்த வழியாகத்தான் எந்த மனிதனாக இருந்தாலும் கடந்து வர வேண்டும். அதுதான் விஷயமே. இந்த உலகத்திற்குள்ள அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை தூக்கிட்டு ஓடுனாங்க. யூதர்களுக்குள்ள சுவிசேஷத்தை தூக்கி கொண்டு ஓடினார்கள். யூதர்களோ அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக புறஜாதிகள் இந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களுடைய பெயர் எழுதப்பட்டதோ இல்லையோ, ஆனால் யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ அவருடைய பெயர்களெல்லாம் பட்டியலில் தேவன் எழுதினார். கடைசி வரைக்கும் நிலைநிற்பவன் தான் இந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். உலகம் என்பது யுத்தகலம். உன் விசுவாசத்திற்கு பரீட்சை வரும், நம்பிக்கைக்கு பரீட்சை வரும், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு பரீட்சை வரும். எல்லாவற்றுக்கும் ஜெயிப்பதற்கு தேவ ஒத்தாசை உனக்கு அவசியம். ஒத்தாசை இல்லாமல் தேவனிடத்தில் சேர்க்கப்பட முடியாது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரில் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அந்த மிருகத்தை வணங்க போனார்கள். விசுவாசம் எதை வைத்து பின்பதாக சோதிக்கப்படும் என்று சொன்னால், 666 என்று முத்திரையிடப்பட்ட ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு மிருகம். அந்த கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துவ ஒரு மனுஷன் எழும்பி வருவான். 7 மலைகளை பற்றி வேதம் சொல்லுகிறது. 7 மலைகளில் 5 மலைகள் உள்ள சக்திகள் அழிந்து விட்டது. அதில் 2ல் 1 முடிந்து 1 இருக்குது. அது ஒன்று தான் கடைசியாக எழும்புகிற ஒரு ராஜ்யம் ஒன்று எழும்பி வரும். அந்த ராஜ்யம் இந்த உலகத்திற்குள் வரும் பொழுது அந்த மிருகத்தை பின்பற்றாத மிருகம் என்று சொன்னால் அவனும் ஒரு மனிதன். அந்த மனிதனை பின்பற்றாத எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் பட்டயத்தினால வெட்டப்படுவான், அவன் அடிக்கப்படுவான், அவன் நெருக்கப்படுவான். இதில் பொறுமையாய் இருப்பவன் அவனுடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படும். கடைசி வரைக்கும் நிலைநிற்பது என்பது கடினமான ஒன்று. ஆகவே விசுவாசம் பல தருணங்களில் நம்முடைய வாழ்வில் சோதிக்கப்படுகிறதா இருக்கிறது. காலத்தின் கடைசியில் தான் இது நம்முடைய வாழ்வில் ஒரு முடிவு என்பது அப்போதான் நமக்கு தெரியும். வசனம் சொல்லுகிறது, பொறுமையும் விசுவாசமும் இதில் விளங்குகிறதற்கு நம்முடைய வாழ்வில் பொறுமையோடு கூட நாம் ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். 4வது காரியம், பரிசுத்த ஆவியின் மீது நமக்கு அவிசுவாசம் வரக்கூடும். பரிசுத்தாவி எனக்கு வந்துருச்சா? எனக்கு பரிசுத்தாவி இருக்குதா? பரிசுத்தாவி எனக்குள்ள என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியலையே, நானாகத்தானே திரிகிறேன், எனக்குள்ள என்ன மாற்றம் நடக்குது எனக்கு புரியல. இப்படிப்பட்ட அவிசுவாசங்கள் ஏற்படக்கூடும். பரிசுத்தாவி எப்பொழுது நமக்குள் வருகிறது? பரிசுத்தாவி நமக்குள் எப்பொழுது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது? நீங்கள் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு முழு வாழ்க்கையுடைய கரங்கள் நீங்கள் ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அன்றைய நாளிலிருந்து உங்களுடைய வாழ்விலே பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள ஆளுகை செய்கிறதா அது மாறுகிறது. தேவன் தந்த தீபமாய் இருக்கிற ஆவி உங்களுக்குள்ளது ஜீவனாய் மாற ஆரம்பிக்கிறது. ஆகவேதான் நீங்கள் முதற் பலனான ஜனங்களாய் என்னையும் உங்களையும் கர்த்தர் இந்த இடத்தில் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார்.
அதற்கு ஒரு தாகம் வேணும். அந்த தாகம் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுட்டீங்கன்னு அர்த்தம். யோவானின் நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 37 வசனங்களிலிருந்து 39 முடிய வாசிக்க கேட்கலாம். ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் என்ன கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திற்குள் ஜீவனுள்ள தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இயேசுவின் மேல நம்பிக்கை எப்ப நீ வைக்க ஆரம்பித்து விட்டாயோ அன்றைய நொடி பொழுதிலிருந்து நமக்குள் என்ன ஓடுகிறதாம்? ஜீவனுள்ள தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். பரிசுத்த ஆவிக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் தண்ணீரின் அடையாளப்படுத்தப்பட்டவர். அந்த அடையாளத்தின்படி நீங்கள் பரிசுத்த ஆவியை ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அந்த அபிஷேகம் நம்ம மேலே இறங்க ஆரம்பிக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு விரோதமாக அவிசுவாசம் ஏற்படுத்தக்கூடும். ஆனால் ஒரு விஷயம், உங்களுக்குள் ஆவி இருந்தால் அது எப்படி அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்குது என்பதை குறித்து யோவான் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனத்தை முடிய வாசிக்க கேட்போம். 16, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரான். நான் போவேனே ஆகில் உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கும் என்று சொன்னால் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களில் உண்டாகிற கண்டிதங்களை புரிந்து கொள்கிற அந்த எளிமையான உணர்வுகளை நமக்கு தந்திருப்பார். அதை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவி இருக்கிறதா இல்லையா என்று. இதன் மீது அவிசுவாசம் உண்டாக கூடும். இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து கொண்டு வந்து கொடுத்ததே இழந்து போன ஆவியைத்தான். இந்த இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். இழந்த ஆவியை, பரிசுத்த ஆவியை நமக்கு எப்பொழுது இயேசு கிறிஸ்து என் தேவன் என்று நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதே தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். 5வது காரியம், சுகத்தை குறித்து உண்டாகிற அவிசுவாசம். சில நேரத்தில் நம்ம மாத்திரம் முழுங்கிட்டதுனால தான் எனக்கு நான் நடந்துருச்சு, சில நேரத்தில் இன்ஜெக்ஷன் பண்ணதுனால தான் நடந்துருச்சுன்னு மருத்துவத்தின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை காட்டிலும் நாம் ஜெபித்தால் நடக்கிற அற்புதங்கள் அதிகம் உண்டு என்கிற நம்பிக்கை நம்முடைய வாழ்விலே தேவன் ஏற்படுத்தி கொடுப்பார். அது விசுவாசத்தின் உச்சகட்டம். அல்லேலூயா. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியத்தை இயேசு கண்டார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் நான் சுகமாவேன் என்கிற அந்த யாக்சனை கர்த்தர் பார்க்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், இவளிடத்தில் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்ததே இல்லை. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சுகத்திற்கு அவ்விசுவாசம் வரக்கூடும், அவநம்பிக்கைகள் வரக்கூடும். தேவனால் சுகப்படுத்த முடியும். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு, நீ சுகமாகு. விசுவாசத்தில் சுகமும் ஒரு அங்கமாய் இருக்கிறது. சில நேரங்கள் மருந்தினால முடியாதது, மாத்திரையினால முடியாதது, மருத்துவரால முடியாதது, விஞ்ஞானத்தினால முடியாதது, நாட்டு மனுஷனால முடியாதது, என் தேவனால முடியும் என்கிற நம்பிக்கை அந்த விசுவாசத்திற்கு உண்டு. இந்த நம்பிக்கையை ஒருவேளை நம்முடைய அவிசுவாசத்தை இந்த புல்லாங்கன் பிரகடனப்படுத்த முடியும். இயேசு மனது உருகினார். மக்களை பார்த்து மனது உருகி வியாதிஸ்தர்கள் மேல கைகளை வைத்தார். வியாதிகள் முழுவதும் சுஸ்தமானது.
பேய் பிடித்தவர்கள் மீது கைகளை வைத்தார். பேய்கள் முழுவதும் ஓடினது. சப்பானிகள் வந்தார்கள், முடவர்கள் நடந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், குருடர்கள் பார்த்தார்கள். இதன் மீது அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ விசுவாசிக்கிறாயா? இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்க முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நம்புகிறாயா? நீ நம்பினால் பரிபூரண சுகம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயுவின் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 23 25 வசனங்கள் முடிய பிரசங்கித்து சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை இயேசு கிறிஸ்து சுஸ்தமாக்கினார். வியாதியை சுஸ்தப்படுத்துகிறதுல தேவனுக்கு இன்றைக்கும் வல்லமை உண்டு. வசனம் சொல்லுகிறது, அவருடைய காயப்பட்ட தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளுக்குள் உண்டாயிருக்கிற பரிபூர்ண சுகம். வியாதி பொல்லாங்கன் கொண்டு வருகிறான், நமக்குள்ள சோர்வுகளை கொண்டு வருகிறான், தீமைகளை கொண்டு வருகிறான், தரித்திரங்களை கொண்டு வருகிறான், இல்லாமைகளை கொண்டு வருவான், அடிமைத்தனத்தை கொண்டு வருவான், அடிமையின் ஆவியை அவன் நமக்குள்ள வைப்பான். கெட்ட பழக்க வழக்கங்களை விட முடியாதபடிக்கு நமக்குள்ளே அவன் கிரியை செய்து கொண்டிருப்பான். இவைகளுக்கு ஒரே வழி இயேசுவின் காயப்பட்ட தழும்புகள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கெடுப்பதுதான் பொல்லாங்கனின் வேலை. மேலும் மேலும் இன்னும் கொஞ்சம் தப்பு பண்ணு, இன்னும் கொஞ்சம், இந்த ஒரு முறை செய்துட்டு என்ன ஆயிர போகுது? திருந்த வேண்டும் நினைக்கிறவங்க ஒரு முறை ஒரு முறை ஒரு முறை ஒரு முறை என்று ஒவ்வொரு முறையும் தேவனை விட்டு தூரப்படுத்தி கொண்டே போயிட்டு இருக்கிறாங்க, தூரமாயிட்டே இருக்கிறாங்க. தேவன் அப்படி இல்லை, ஸ்பான்டனிஸா இப்பொழுது ரைட் நவ் இந்த சன உன்னை நீ ஒப்பு கொடுக்கிறையா, நீ விடுதலை அடைவ. இயேசு உனக்கு விடுதலை கொடுப்பார். விடுதலை. பேதுரும் யோவானும் தேவாலயத்திற்கு முன்பதாக போன பொழுது சப்பானியாய் உட்கார்ந்து கொண்டிருந்தவனை பார்த்து உற்று நோக்கி அவனுக்கு அவர்கள் ஏதாவது கொடுப்பார்களா என்று அவன் பார்த்து கொண்டிருந்த பொழுது இந்த அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் என்கிட்ட கிடையாதப்பா, இயேசுவின் நாமத்தினாலே நீ சுகமாகு என்று சொன்ன பொழுது அவன் எழுந்து துள்ளி குதித்து ஓடினானா. ஏன்? பேதுருடைய பார்வையில் என்ன தெரிந்தது தெரியுமா? இவன் சுகம் பெற்றால் கர்த்தருக்காக கண்டிப்பாக இவன் துள்ளி குதித்து கர்த்தரை ஆராதிப்பான் என்று அந்த சீடருடைய கண்களில் அவனை குறித்து ஒரு தரிசனத்தை பார்த்தார்கள். பார்த்த மாத்திரத்தில் சொன்னார்கள், நீ சுகமாகு. அந்த சுகத்தை அவன் அந்த இடத்துல விசுவாசித்தான். அவனிடத்தில் அவிசுவாசம் உண்டாகவில்லை. திருந்துவதற்கும் தேவனிடத்தில் பரிசுத்தம் அடைவதற்கும் ஜீவனுள்ள தண்ணீரின் மீது நம்பிக்கை கொள்வதற்கும் தேவன் அனுமதிக்கிற இந்த காலங்களில் நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணம் செய்வோம். நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதங்கள் தடைபடுவதற்கு காரணம், நம்முடைய வாழ்வில் தடைகள் ஏற்படுவதற்கு காரணம், நம்முடைய வாழ்வில் மேன்மை வர தடுப்பதற்கான காரணங்கள், இன்னும் நாம விசுவாசத்தில் பக்குவப்படவில்லை, ரட்சிப்பில் உறுதியாக்கப்படவில்லை, விசுவாசத்தில் நம்பிக்கையிலும் அன்பிலும் நாம் தூரப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறதுனாலே திரும்ப திரும்ப சறுக்கலை நம்முடைய வாழ்வில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தரிடத்தில் நீங்கள் வர ஆரம்பிக்கும் பொழுது அவளிடத்தில் சித்தம் உண்டு, நாம் சுத்தமாக முடியும். சுத்தத்திற்கு தான் நம்மை அழைத்திருக்க, அசுத்தத்திற்கு அல்ல. தேவன் எப்பவுமே சுத்தத்தை விரும்புகிற சுத்த கண்ணன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து. ஞானஸ்நானத்தின் மீது அவர் அவிசுவாசம். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதாபம் கொள்ளுகிற மனுஷர்களாய் மாறுவோம். அன்பானவர்களே, ஒரு சுயநல நோக்கிலே நீ தேவனை ஆண்டவராய் இயேசுவை நீ தேடுவாயானால், ரட்சிக்கப்படுவதற்கு ஆவியிலும் ஜலத்தினாலும் ஞானஸ்நானம் பெறுவதற்கு உன்னுடைய விசுவாசம் தடுக்குமானால் நீ ஜீவ புஸ்தகத்திற்கு எதிரடையாய் சிந்திக்கிறாய் என்று அர்த்தம்.
ஜீவ புஸ்தகத்தில் உன்னுடைய பெயர் எழுதப்படுவதற்கு இன்னமும் இந்த புல்லாங்கன் உன்னை விடாமல் இருப்பதற்கு என்னுடைய காலங்களை அனுமதித்துக் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். நம்மேல் இருக்கிற மரணம் முறியடிக்கப்படுவதற்கு நீ ஆவியினாலும் ஜலத்தினாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீ பிறக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய வருகையிலே நீ எழுந்திருப்பதற்கான அதிகாரத்தை பெறுவாய். இமைக்காக மாத்திரம் நீ இயேசுவை தொழுது கொள்வாயானால், சுய தேவைகளுக்காக நீ இயேசுவை தொழுது கொள்வாயானால், உன்னுடைய வாழ்விலே அவருடைய வருகை வரும் பொழுது நீ எழுந்திருக்க முடியாது. நாளைக்கு இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த புஸ்தகத்தில் நம்ம பேர் இருக்குதா இல்லையா? இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருப்பது குறித்து நம்பிக்கை உனக்கு உண்டாக வேண்டும். இந்த நம்பிக்கை அவிசுவாசமாய் மாறி போகக்கூடாது. கடைசியாக இந்த காலத்தில் விசுவாசத்திற்கு துரோகம் உண்டாகும் காலங்கள் வரும். 2 தெசலோனிக்கேயர் 2:3 ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. ஒரு மிருகம் ஒன்று வரும் என்று சொன்னால் அவன் தான் பழைய மனுஷன் வரப்போகிறான். அவன் வரும் பொழுது விசுவாசத்திற்கு துரோகம் ஏற்படும். வாழ்க்கையில விசுவாசத்திற்கு துரோகத்தை உண்டாய விடாதபடிக்கு கடைசி வரைக்கும் பொறுமையோட ஓடுகிற ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். விசுவாசத்தில் அடிப்படையில் கிறிஸ்துவின் பிறப்பும் மரிப்பும் உயிர்ப்பும் அவருடைய 2ஆம் வருகையின் மீது நம்பிக்கை. 2வது நாம் அவருடைய வருகையில் சேர்த்து கொள்ளப்படுவோம் என்கிற அந்த ரட்சிப்பின் நம்பிக்கை. 3வது நம்முடைய சரீரம், வாடகைக்கு வாங்கியிருக்கிற இந்த சரீரம் மறுரூபமாக்கப்படும் என்கிற விசுவாசத்தில் நம்பிக்கை. நாம் அவர் வருகிற வரைக்கும் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வசனத்தின் மீது நமக்கு நம்பிக்கை. அவர் வருகிற வரைக்கும் தேற்றற வாளனாய் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியின் மீது நமக்கு நம்பிக்கை. அவர் கொடுக்கிற தெய்வீக சுகங்களின் மீது நமக்கு நம்பிக்கை. அவர் வருகிற வரைக்கும் விசுவாச துரோகங்கள் காலங்களே வந்தாலும் என் விசுவாசத்தை விட மாட்டேன் என்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதி வா மகனே வா, வா மகளே வா என்று நம்மை அழைப்பார். இது காணப்படாதவைகள் மேல் வைக்கிற நம்பிக்கையின் அடையாளங்கள் இவைகள் எல்லாம். இயேசுவை பார்த்ததில்லை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்ததை பார்த்ததில்லை, இயேசு கிறிஸ்து பரம்பெறினதை பார்த்ததில்லை, இயேசு கிறிஸ்து பேசி ஊழியம் செய்ததை பார்க்கல. அவருடைய எல்லா காரியங்களும் நிழலாய் இருந்ததை நிஜமாய் இந்த வசனத்தின் மூலமா நான் பார்க்கிறேனே, இவைகள் தான் காணப்படாதவைகள் மேல் உண்டாயிருக்கிற நம்பிக்கை. ஆகவேதான் 1 பேதுரு 1:7 வசனத்துக்கு மேற்பட்ட வசனங்கள் சொல்லுகிறது, நீங்கள் இயேசுவை காணாமல் இருந்தும் நீங்கள் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையின் மீது வருகிற சோதனை தான் விசுவாச சோதனை. இந்த சோதனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். 2வது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை குறித்து ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 10:35 வசனங்களிலிருந்து 39 வசனங்கள் முடிய. எபிரேயர் 10. உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போனவனானால் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேறுவதில் விசுவாசிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். விசுவாசத்தின் தொடர்ச்சி நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் என்ன அர்த்தம்? நம்ம ஆத்துமா ஈடேற பெறப்போகிறது என்பதன் மீது இருக்கிற நம்பிக்கை. சரி, இந்த உலகத்தில் இயேசு நம்மை காப்பாற்ற வந்தார், ரட்சிக்க வந்தார்னு வார்த்தையுடைய அர்த்தம் என்ன?
காப்பாற்ற வந்தார். எதை காப்பாற்ற வந்தார்? நம் ஆத்துமாவை அவர் காப்பாற்ற வந்தார். ஆத்துமாவின் காப்பாற்றுகிறதில் நம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5:3. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சையின் நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆத்ம ஈடேற்றத்தில் நடக்கிற உபத்திரவங்கள், நிறைய உபத்திரவம் வரும். சொந்த பந்தங்கள் சொல்லுவார்கள், இயேசுவை நீ நேசிக்காத, இயேசுவை நீ பின்பற்றாத, இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு தெய்வம், இயேசுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு என்றெல்லாம் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டாகக்கூடும். அவர் வெளிநாட்டுக்கு தெய்வம், உலகத்துக்கே தெய்வம் அவர் தானுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்தான். அவர்தான் சர்வ வல்லமை இரட்சகர், அவர்தான் வல்லமையுள்ள இரட்சகர், அவர்தான் சகல மனுஷனுக்கும் தெய்வம் இவர் ஒருவரே. இவரை நீ ஆராதிக்க கூடாதபடிக்கு, ஆராதனை செய்யக்கூடாதபடிக்கு, துதிக்க கூடாதபடிக்கு, மெய்யான தெய்வம் என்று உன் நாக்கினால் நீ சொல்லக்கூடாதபடிக்கு, நீ நம்பிக்கையோடு நிற்க கூடாதபடிக்கு அநேக உபத்திரவங்களின் வழியிலே நீ நடக்கக்கூடும். நம்பிக்கை இழக்கக்கூடும். அந்த நம்பிக்கை நீ இழந்து விடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளவு உபத்திரவங்களில் அவர் என்ன செய்தாராம்? 20ஆம் அதிகாரம் 19வது வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:19 சொல்லுகிறார், வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை ஆராதித்து சேவித்தேன். உபத்திரவங்களில் பொறுமையாக இருந்து, ஒருவேளை நாம் ஜெபிப்பது நடக்காது இருக்கும் பொழுது, நாம் விரும்புவது நடக்காது இருக்கும் பொழுது, இந்த வாழ்விலே நாம் எதையெல்லாம் நெகட்டிவா அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நீ நம்பிக்கை கொண்டு தேவனை ஆராதிக்கணும். மகனாக மகளாக இருக்கிறாயா? நான் நடந்தாது, இது நடந்தாதான் நான் ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு வருவேன், இது செஞ்சாதான், இப்படி இருந்தாதான் நான் சர்ச்சுக்கு வருவேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆராதனையில் தேவன் பிரியப்படுகிறது இல்லை. உபத்திரவத்திலும் பரீட்சையிலும் உன்னுடைய வாழ்வில் விசுவாச சோதனைகள் வரும் பொழுதும், இழப்புகள் வரும் பொழுதும், சூழல்கள் வேறு விதமாய் இருக்கும் பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து ஆராதிக்கிற உணர்வை உனக்கு தேவன் ஆவியானவர் கொடுக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ரோமர் 12:12 சொல்லுகிறது, வாசியுங்கள். ரோமர் 12:12. நம்பிக்கையில் சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மீது உங்களுக்கு உண்மையான நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த உண்மையான நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நான் சொன்ன 7 விசுவாச காரியங்களில் எப்போ தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, ஆமாம், இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்திற்கு வந்தார், எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், எனக்கு ஜீவனை தந்தார், அவராலே நான் வசனங்களை விசுவாசிக்கிறேன், நான் திரும்ப எழுந்திருப்பேன், இந்த உலகத்தில் நான் சம்பாதித்து கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நான் நித்திய ஜீவனுக்குரியவனாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உன்னுடைய வாழ்க்கையில சொல்லுகிற விசுவாசியை நீ வாழ்வாயானால் நீதான் நீதிமான், நீங்கள் தான் நீதிமான். அதை சொல்ல முடியலன்னு சொன்னா இன்னும் ஏதோ ஒரு பிழையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிப்போம். எபிரேயர் 3:6 கிறிஸ்துவோ இருக்கிறார், நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். லாஸ்ட் வரைக்கும் ரட்சிப்பு ரொம்ப பாதுகாத்து வரணும். அது மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா மகனே மகளே? இன்னைக்கு எத்தனை கிறிஸ்துவர்கள் மறுதலித்து போயிருக்காங்க தெரியுமா? இன்றைக்கு எத்தனை பேர் தேவனை விரோதித்து இருக்கிறார்கள் தெரியுமா? இன்றைக்கும் நான் சுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அசுத்தமாக இருக்கிறார்கள் என்று தெரியுமா? இன்றைக்கும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி உலக வழக்கங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியுமா?
எத்தனை பேர் தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? பிசாசையும் விட முடியல, இயேசுவையும் விட முடியல. இரு மனம் உள்ளவன் தன் வழிகையில் அவன் நிலையற்று திரிகிறான். ஒரு மனம் தேவை, ஒரு மனப்பட்ட ஆவி தேவை. ஆகவே எலியா சொன்னாரு, நீ ஒன்றாகி பாகாலை பின்பற்ற விரும்பினால் நீ பாகாலுக்கு போயிரு. தேவனே தெய்வமானால் நீ தேவனோட வந்துரு. ஒரு முடிவெடு, அந்த முடிவில் நீ நில்லு. ரெட்ட மனசு தேவனுக்கு என்னைக்கும் ஒத்துக்காது. இரு பரசல்கள் கால வைத்து பிரயாணம் செய்தால் கரை சேர முடியாது. ஒரு பரசலை தேர்ந்தெடு. அதை கர்த்தரே சொல்லி கொடுத்தாரு, நீ ஜீவனை தேர்ந்தெடு. கர்த்தரை பிடிச்சுக்க. அவர்தான் உனக்கு தெய்வம், அவர்தான் உன்னை அழைத்தவர், பெயர் சொல்லி அழைத்தவர், தாயின் கருவில கற்பத்தில் தெரிந்தவர். அவரை நீ விட்டு விடாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு. அவருடைய ரத்தத்தின் மீது நமக்கு நம்பிக்கை. நேரில் முடிக்க போறேன், சீக்கிரம் போறோம். 1 பேதுரு 1:21 மனுஷனுடைய சித்தத்தினால உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் தேவப்பட்டு பேசினார்கள். தேவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை. மனுஷன் வெறும் வார்த்தையா பேசல, தேவனுடைய ஆவியில தேவனுடைய வார்த்தைகளை பேசினார்கள். இன்றைக்கு நம்புகிறாயா? இது தேவனுடைய வார்த்தை என்று நீ நம்புகிறாயா? மகனே மகளே, உன்னுடைய ஆத்துமத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறாய். உன் ஆத்துமா ஈடேறுவதில் உனக்கு நம்பிக்கை வேண்டும். விசுவாசம், நம்பிக்கை. நம்பிக்கை பரீட்சை பார்த்து பொறுமையை சகித்து அது ஈடேறும்படியாக ஆட்டுக்குட்டியானவரே உன்னுடைய நம்பிக்கையின் உச்சமாக நீ நம்பிக்கொள்வாயானால் நீங்கள் தான் பாக்கியவதி. அன்பு பெரிது. ஏன் அன்பு பெருசு? பேதுருவை பார்த்து கடைசியாக இயேசு கிறிஸ்து சம்பாசித்த காரியங்களை யோவான் நற்செய்தி நூல் கடைசி அதிகாரத்தில் பேசுகிறார். பேதுருவே, நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா? ஏன் அன்பு பெரியது? அன்பு என்றால் என்ன? அன்பின் வார்த்தையின் அடையாளம் என்ன? அன்பு என்றால் நேசிப்பு என்று பொருள். ஒரு பாண்டிங்கை அது ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் அன்பு. அவரை சார்ந்திருப்பதை பற்றி பேசுகிறது. பேதுரு இயேசுவை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, நான் உம்மை அதிகமாய் நேசிப்பதை நீர் அறிகிற தேவன் அல்லவா? இன்னைக்கு உட்கார்ந்திருக்கிற சபையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய திருச்சபையே, நீ தேவன் மீது அன்பு கொண்டிருக்கிறாயா? ஏன் அன்பு பெரியது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு இருக்கிறதுனால தான் அவருக்குள் இருந்து நமக்கு கிடைத்தது முதல் விசுவாசம், அவருக்குள் இருந்து நமக்கு கிடைத்தது நம்பிக்கை. அன்பு இல்லாவிட்டால் விசுவாசமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. இயேசு இல்லாவிட்டால் விசுவாசமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. இந்த அன்பு ஏன் பெரியது என்று சொன்னால், இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் திரும்ப திரும்ப விழுந்து விடுவான், திரும்ப திரும்ப விழுந்து விடுவான். அவன் எழுந்து கடைசி வரைக்கும் போக முடியாதபடிக்கு பொல்லாத சோதனைகள் அவன் அகப்பட்டு விடுவான். அவனை விடுவிக்க முடியாதபடிக்கு சிக்கல் அவன் மாட்டிக்கொள்வான். மாட்டிக்கொள்ளும் பொழுது இந்த அன்பு திரும்ப திரும்ப என்ன பண்ணுகிறது? அவன் திரும்ப திரும்ப விழாதபடிக்கு அவனை திரும்ப அவன் தூக்கி எடுக்கிறாராம். ஆகவே விசுவாசத்தை விட, நம்பிக்கையை விட அன்பு பெரியது. அந்த அன்பு என்பவர் தேவன், அவர்தான் பெரியவர். நீதிமொழியின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழுந்திருப்பான். மீகா 7ஆம் அதிகாரம் 8-9 வசனம். மீகா 7:8-9. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் எனக்கு அவர் வெளிச்சமாக இருப்பார். நீ சந்தோஷப்படாதே, விழுந்துட்டேன்னு சந்தோஷப்படாதே. ஏனால் அன்பு பெரியது, கர்த்தர் என்னை எழுப்புவார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்ப எழுகிறதற்கு ஒரே ஒரு காரணம், தேவன் நம் மீது பாராட்டின அன்பு. நீங்க அப்படி புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுனால. அதனால தான் அன்பு பெருசு. அன்பு என்றால் இயேசு என்று பொருள். இந்த தேவன் இந்த உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்து நேசித்ததனால தம்முடைய குமாரனை நமக்காக கொடுத்தார். சங்கீதம் 37:24.
அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தம்முடைய கையினாலே நம்மை தாங்குகிறார். சங்கீதம் 18:35. ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. எபிரேயர் 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையின் வசனத்தினாலே நம்மை திரும்ப திரும்ப தூக்கி எடுக்கிறார். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இயேசுவே வந்து கையை பிடிச்சி என்ன தூக்கணும்னு நினைக்கிறாங்க. நிறைய மனுஷன் நினைச்சிட்டு ஏமாந்து வசனம் மனுஷனை தூக்கி எடுக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் வேதத்தை வாசிக்கணும். வாசிங்க வாசிங்க வாசிங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரசங்கத்தை கேளுங்க. ஆராதிக்க வாங்க. எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஆராதிக்க வாங்க. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் ஆராதிக்க வாங்க. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாலும் ஆராதிக்க வாங்க. காரணம் ஏன்? வசனம் அப்படி அன்பை வெளிப்படுத்தும். வசனம் நம்மை திரும்ப தூக்கி எடுக்கும். அந்த அன்பில் தான் நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம். கவனத்தை திருப்புவோம். இந்த வசனங்களை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில். இந்த அன்பு எங்கு ஊற்றப்பட்டிருக்கிறதா அன்பானவர்களே? நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கையினாலே. இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இந்த வசனங்கள் ஒரு நாள் நம்முடைய வாழ்வை வெட்கப்படுத்தாது. அன்பு, தேவ அன்பு. அதனால தான் விசுவாசம், நம்பிக்கை, இவைகளில் அன்பே பெரியது. அன்பு என்ன செய்கிறதா? ஒரு மனுஷன் விழுந்தாலும் தூக்குகிறது, தடுமாறினாலும் அவனை வெளியில் கொண்டு வருகிறது. அவனுக்கு வசனங்களின் வழியிலே தேவ அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு பக்தன் இப்படியாக சொன்னான். தன்னுடைய தரிசனத்தில் அப்படி பார்த்தாராம். நியாயத்தீர்ப்பு அடைஞ்சு கடைசியாக போகிற போது கூட 2 வழி இருந்ததாம். மனுஷன் நடந்து போகிற போது அந்த 2 வழி போகிற போது அவன் நரகத்தை நோக்கி நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ரைட்டில் ஒரு கட்டு இருந்ததாம். அங்கே ஒரு சத்தம் வந்துச்சான். அங்கே ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் நீ போ அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த கடைசி நிமிஷ வாய்ப்பை கூட அவன் இழந்து நேரடியாக எதை பிடித்தானாம்? பாதாளத்துக்கு போகிற வழி அவன் பிடித்து கொண்டானாம். கர்த்தர் என்பவர் கடைசி வரைக்கும் கைவிடாமல் பாதுகாக்கிற அடையாளத்தை அவர் வைத்திருக்கிறார். இந்த தேவன் எப்படி நடத்துகிறார்? மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா.